வணக்கம். பாகிஸ்தான் ராணுவ தலைவர் ஆசிம் முனீர் அவரோட சமீபத்திய அமெரிக்க பயணம் சில முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கு. குறிப்பா அவர் அங்க பேசின பேச்சு அது இந்தியாவுக்கு என்ன சொல்ல வருது, இத பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அமெரிக்க மண்ணிலிருந்து இந்தியாவுக்கும் முகேஷ் அம்பானிக்கும் அப்புறம் இந்திய பொருளாதாரத்துக்கும் அச்சுறுத்தல் விடுத்ததா சொல்லப்படுற விஷயங்கள் மேல கவனம் செலுத்தலாம். டாம்பான் அன்னு சொல்ற இடத்துல அவர் பேசினது அது ஒரு சாதாரண நிகழ்வு மாதிரி தெரியலையே. ரொம்ப அசாதாரணமான ஒரு பேச்சுனே சொல்லலாம். இவ்வளவு கடுமையா இந்தியாவை எதிர்த்து அவர் பாகிஸ்தான்ல கூட பொதுவா பேசினது இல்லையா? அமெரிக்க மண்ணுல, அதுவும் பாகிஸ்தான் சமுதாயத்தினர் முன்னாடி இப்படி பேசி இருக்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அவர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஒப்பீடு செஞ்சதா அந்த காணொலி சொல்லுது. ஆமா, அந்த மெர்சிடிஸ் கார் விஷயம் தானே. இந்தியா ஒரு மெர்சிடிஸ் கார் மாதிரி, பாகிஸ்தான் ஒரு பழைய ட்ரக் மாதிரி. ரெண்டும் மோதிக்கிட்டா யாருக்கு அதிக சேதம்? மெர்சிடிஸ்க்கு தான். ட்ரக்குக்கு பெருசா இழக்க ஒண்ணும் இல்லங்கிற மாதிரி ஒரு தொனி. கேட்கும் போதே இது ஒரு அச்சுறுத்தல் மாதிரி தான் இருக்கு. பால்கோட் தாக்குதல் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே போல இருதேச கோட்பாடு பத்தி பேசி இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னாராம். இந்தியாவோட அணைகளை ஒரு 10 ஏவுகணை வச்சு தகர்ப்போன்னு முனீர் சொன்னதா அந்த ஆதாரம் சொல்லுது. இது ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர் முகேஷ் அம்பானிய அவரு குறி வச்சு பேசினதா சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? முனீர் குர்ஆன்ல வர்ற சூராஃபில் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை சொன்னதா அந்த வீடியோல சொல்றாங்க. யானைப்படைய தாக்குறதுக்காக வந்த சின்ன பறவைகளை பத்தின ஒரு கதை. இத முகேஷ் அம்பானியோட படத்தோட சேர்த்து இவர்தான் அடுத்த இலக்கு அப்படின்னு பாகிஸ்தான்ல ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் பரவினதாகவும் அத முனீர் தன் பேச்சுல குறிப்பிட்டதாகவும் அந்த வீடியோ சொல்லுது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை எப்படியாவது தடுக்கணும், பெரிய பணக்காரங்க மத்தியில ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இது கிட்டத்தட்ட பால்கோட் தாக்குதலோட நோக்கத்தோட ஒத்து போகுதுன்னு சொல்லலாமா? அப்போ காஷ்மீர் சுற்றுலாவை பாதிக்க நினைச்ச மாதிரி இப்போ இந்திய பொருளாதாரத்தை குறிவைக்கிறாங்களா? இது ஒரு மாதிரி பொருளாதார போர் மாதிரி தான் தெரியுது. அந்த வீடியோலயே ஒரு கணக்கும் சொல்றாங்க பாருங்க. முகேஷ் அம்பானியோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட $100 பில்லியன். பாகிஸ்தானோட மொத்த ஜிடிபி ஒரு $400 பில்லியன். அவங்க கடன் மட்டுமே $130 பில்லியன் மேல இருக்கு. 2 முகேஷ் அம்பானியோட சொத்து பாகிஸ்தானோட கடனை கழிச்ச நிகர மதிப்புக்கு கிட்டத்தட்ட சமமா இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்தியாவோட பொருளாதார பலத்தை இது நல்லா காட்டுது. இந்தியால இப்போ 200க்கும் மேற்பட்ட பில்லியனர்கள் இருக்காங்க. ஆனா பாகிஸ்தான்ல 3 பேர் தான். இவங்க வெறும் தனிநபர்கள் இல்லையே. ஆமா, இவங்களுக்கு பின்னால பெரிய தொழில்கள், லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கு. இந்தியால இருந்து சில மில்லியனர்கள் வெளியேறினாலும் கூட பில்லியனர்கள் பெரும்பாலும் இங்கதான் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட பிசினஸ் சாம்ராஜ்யம் இங்கதானே இருக்கு. அவங்க தொழில், முதலீடு எல்லாம் இங்கதான். அதனால அவங்கள பயமுறுத்தி நாட்டை விட்டு வெளியேற்றலாமான ஒரு முயற்சி நடக்கலாம். அம்பானி இங்க ஒரு குறியீடு தான். உண்மையான இலக்கு இந்திய பொருளாதாரம்னே தோணுது. அமெரிக்கா எப்படி தன்னோட நாட்டுல இப்படி ஒரு பேச்ச இன்னொரு நாட்டுக்கு எதிரான அச்சுறுத்தலை அனுமதிக்க முடியும்? இந்தியாவை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னா பாகிஸ்தான் தேவை அப்படின்னு அமெரிக்காவும் சீனாவும் நினைக்கலாம். ஓ, ஒரு செக் மாதிரி வைக்கவா? இந்தியா ரொம்ப பெரிய சக்தியா வளர்ந்துடக்கூடாது, அதிகார பகிர்வு நடக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கலாம். இது ஒரு கோணம். முன்னாள் அதிபர் ட்ரம்போட தனிப்பட்ட விஷயங்கள் கூட காரணமா இருக்கலாம்னு அந்த வீடியோ சொல்லுது. நோபல் பரிசு கிடைக்காத கோவம் மாதிரியா? ஆமா, அதுவும் அந்த வீடியோவில சொல்லப்படுற ஒரு யூகம்தான். இது உண்மையோ பொய்யோ. அமெரிக்க மண்ணுல நின்னுகிட்டு இன்னொரு நாட்டோட முக்கிய நபர்கள், அணைகள், பொருளாதாரத்தை தாக்குவோன்னு ஒருத்தர் பேசும்போது அதை அமெரிக்கா அனுமதிச்சது ஏன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆசிம் முனீரோட பேச்சு வெறும் வார்த்தை ஜாலம் இல்ல. இது இந்தியாவின் பொருளாதாரம், முக்கிய நபர்களை குறிவைக்கிற ஒரு மாதிரி திட்டமிட்ட அச்சுறுத்தலா தெரியுது. இதுல அமெரிக்காவோட பங்கு என்னங்கிறது இன்னும் தெளிவில்லாம இருக்கு. இன்றைய உலக சூழல்ல ஒரு நாட்டின் ராணுவ தலைவர் இப்படி வெளிப்படையா அச்சுறுத்தல் விடுறது நிஜமாவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா, இல்ல இது வெறும் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர், அதாவது மனரீதியான யுத்த தந்திரமா?